திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமூலர் திருமந்திர அருள் ஞான வேள்வியிலே இன்றைய தினம் மூன்றாம் தந்திரத்திலே அட்டாங்க யோகம் என்கிற பகுதியிலே சமாதி என்கிற பகுதியில் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றிரண்டு பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இறைவன் அளித்த கொடைகளிலேயே மிகப்பெரிய கொடையாக விளங்குவது இந்த மானுட சரீரம். நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்ன ஒரு செய்தி, இறைவனால் தரப்பெற்ற இந்த உடம்பை நாம் பேணி பாதுகாத்து இந்த உடல் பெற்ற பயனை இந்த பிறவியிலேயே பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொன்ன செய்திகள். அப்பூதியடிகள் புராணத்தில் கூட அப்பூதியடிகள் இதைத்தான் சொல்றார். நம்மை உடையவர் கடற்கீழே நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென எம்போல்வாரும் தெளிய. ஏனென்றால் அது வரைக்கும் என்ன சொல்லிக்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இன்னும் பல்வேறு பிறவிகளை எடுக்கணும், இன்னும் பற்பல பிறவிகள் எடுத்து வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த பற்பல பிறவிகளிலே வினைகளை எல்லாம் தீர்த்து வினைகளினுடைய பயன்களை முழுவதும் அனுபவித்து தீர்த்து வினைகள் இல்லை என்கிற நிலை வருகிற பொழுதுதான் பிறப்பு தவிரும் என்றெல்லாம் தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். சமணர்கள் கூட இப்பொழுது வினையை பற்றி பேசுகிற பொழுது நாம் நல்லது செய்தால் நல்லது வரும், தீயது செய்தால் தீயது வரும் என்று சொல்லுகிறவர்கள், நாம் இதுவரைக்கும் செய்து வைத்திருக்கிற வினைகளின் பயன்களை முழுவதும் நாம் அனுபவித்து தீர்த்தால்தான் முக்தி கிட்டும்னு சொல்லுகிறார்கள். இருக்கிற வினைகள் முழுவதையும் அனுபவித்து தீர்த்த பிறகுதான் முக்தி வரும்னு சொன்னா, அடுக்கடுக்காக இல்லை, மூட்டை மூட்டையாக கூட இல்லை, களஞ்சியம் களஞ்சியமாக வினைகள் இருக்கு. எப்ப தீர்த்து எப்ப முடிக்கிறது? இந்த கணக்கு சரியா வரல. சமணர்கள் சொல்லுகிறார்கள், நீ செய்ததுக்குரிய பயனை நீ அனுபவித்தே தீர வேண்டும், அவைகள் வந்தே தீரும், தவிர்க்கவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். சொல்றது யாரு? சமணர்கள். இந்த நாட்டில் இந்த கருத்து வேரூன்றி போயிடுச்சு. வேரூன்றி போன உடனே பொதுவாக இறைவனை வழிபடுகிற சமயங்களாக இருக்கக்கூடியவை எல்லாவற்றையும் மட்டுமல்ல, சைவ சமயத்தையும் சேர்த்து தான் சொல்லுகிறார்கள். இந்த பகுத்தறிவுவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ தான் எல்லா வினையும் அனுபவிச்சாகணும்னு சொல்றியா, எல்லா வினையும் அனுபவிச்சு தான் தீரணுங்கிற, அப்புறம் எதுக்கு முயற்சி செய்யணும் என்று பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய சமயம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, எல்லா வினைகளையும் அனுபவித்து தீர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. இது நம்ம இதில் தெளிவாக சொல்லுகிறார்கள். நிறைய இருக்குங்கிறது உண்மை, ஆனால் அவை முழுவதையும் அனுபவித்துத்தான் அவற்றை தீர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஞான சம்பந்தர் அதைத்தான் சொல்றார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணமன்றே. தெளிவாக சொல்றார் ஞான சம்பந்தர். அவ்வினைக்கு இவ்வினையாம்,
அங்கே இருக்கக்கூடிய வினைகளினுடைய பயனைத்தான் இந்த வினையிலே நாம் அனுபவிக்கின்றோம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லுவது அஃது அறிவீர் என்று இப்படியெல்லாம் சொல்லப்படுவதை நீங்கள் அறிகின்றீர்கள். யார் சொல்றா? நாம சொல்றதா இருந்தால் அப்படி சொல்லுவார? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃது அறிவீர் அப்படின்னு சொல்றாரு. சமணர்களையும் மற்றவர்களையும் சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், ஏன்பா அந்த வினைக்கு காரணம் தான் இந்த வினையை அனுபவிக்கிற, அப்போ செய்ததனுடைய துன்பத்தை தான் இப்போ அனுபவிக்கிற என்று இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாய. இதுக்கு என்னதான் விடிவு காலம்? இதுக்கு என்ன தீர்வு? இது எப்படி தப்பிக்கிறது? நீ அதுக்கு வழி சொல்லணும் இல்லை? உன் சமயம் அதுக்கு வழி சொல்லலையே. நல்லது செய் நல்லது வரும், கெட்டது செய் கெட்டது வருங்கிறிய. ஏற்கனவே செஞ்ச சமாச்சாரங்கள் என்ன, அதை சொல்லு. பதில் இல்லை. திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தெம்மை தீண்டப்பெறா திருடியில கண்டம் சொல்லிட்டார. இப்போ இதுதான், இந்த ரிசல்ட் தான் வேணும். இந்த ரிசல்ட் இல்லையே, வேற சமயங்களில் கிடையாதே, இந்த தீர்வு இல்லையே. இதைத்தான் சொல்றாரு நம்முடைய அப்பூதியடிகள் சொல்லுகிறார், நம்மை உடையவர் கடற்கீழே நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது. அதான் அந்த இம்மையிலும் ஒரு உண்மை போட்டார் பார்த்தீங்களா? இம்மையிலும்னா இந்த பிறவியிலேயே. அது எவ்வளவு முக்கியம். அது பல பிறவிகள் எடுத்து வந்து தீர்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. இந்த பிறப்பிலேயே நீ உன்னுடைய வினைப்பயன்களை தீர்த்து கொண்டு இன்பத்தை அனுபவிக்கலாம். இது ஒரு ஒரு சொல்யூஷன் தரார். இந்த தீர்வு என்கிற ஒன்று இருக்கு பாருங்க. இந்த தீர்வு மற்ற சமயங்கள்ல இல்லை. வினைகளை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அனுபவிக்காமலேயே வினைகளினுடைய பயன்களை நாம் தவிர்த்து விடலாம். அதுக்கு என்ன செய்யணும்? நம்மை உடையவர் கடற்கீழே நயந்த திருத்தொண்டு, இதை சொல்றார். அப்ப இந்த திருத்தொண்டு செய்வதற்குரிய அந்த கடற்கீழே திருத்தொண்டு செய்வதற்கு நம்மை உடையவர் கடற்கீழே நயந்த திருத்தொண்டு இதாங்க. அப்ப திருத்தொண்டு செய்வதற்கு இந்த உடம்பு, நம்மை உடையவர் கடற்கீழே செய்வதற்கு மனசு, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மனம், இந்த உடம்பு, இந்த இரண்டும் கருவிகளாக தரப்பெற்றிருக்கின்றன. இந்த ரெண்டும் நமக்கு கருவியா எதற்கு கொடுத்திருக்குன்னு சொன்னா, ஏற்கனவே செய்த வினைகளை நீக்கி கொண்டு வினை நீக்கத்தின் காரணமாக ஆன்மா, வினை நீக்கத்தின் காரணமாக ஆன்மா உய்வு பெற்று ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தம் பெற வேண்டும். இதுதான் நோக்கம். இந்த விடுபடுவதற்கு தந்த கருவி தான் இந்த உடம்பும் மனசும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? களஞ்சியத்தில் இருக்கிற மூட்டை பத்தாதுன்னுட்டு திரும்பவும் இந்த உடம்பையும் இந்த மனசையும் வச்சு இன்னும் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இருக்கிற ஸ்டாக்கை எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் புதுசாக ஸ்டாக் சேர்த்துக்கிட்டு இருக்கு. எந்த உடம்பையும் எந்த மனதையும் கொண்டு வினைகளை தீர்க்க வேண்டுமோ அந்த உடம்பையும் அந்த மனதையும் கொண்டு புதிதாக வினைகளை ஈட்டுகின்றோம். என்ன சார் இது எப்படி? அது நாம் அன்றாட வாழ்க்கையில் நகர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஒருத்தர் நல்ல வெள்ளை சாலையமாக இருக்கிறார், அல்லது நல்ல ஆடை உடுத்திருக்கார், நல்ல வசதியாக இருக்கிறார். அவரை நாம் பார்க்குறோம், பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. எப்படியோ தெரியல, இவன் மட்டும் வெள்ளையும் ஜல்லையுமா அலைகிறான், எங்கே சம்பாதிக்கிறான்னே தெரிய மாட்டேன். ஏன் சார் சோவன் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் என்ன சார், அவன் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கானே சார், அவன் கஷ்டப்பட்டான்னா இவனுக்கு சந்தோஷமாக இருக்குமா? என்ன சார் இது, என்ன பண்ணுறானே தெரியலையே சார், எப்படி? இப்படி இந்த மனசு தேவையில்லாமல் அவனை பற்றிய ஆய்விலே இறங்கி இந்த தீமையை செய்து வினையை ஈட்டிக் கொள்கிறது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நினைச்சா வினை கிடையாது, செஞ்சாதான் வினைன்னு. நினைச்சாலே வினை தான்.
நினைத்தாலும் வினைக்கணக்கு ஏறும். நினைத்தால்தான் வேகமாக ஏறும். ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் நினைச்சா தண்டனை கிடையாது, செஞ்சாதான் தண்டனை. இப்போ நினைக்கிறதுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுப்பா? பேசினாலும் தண்டனை உண்டு, செஞ்சாலும் தண்டனை உண்டு. இவரை உதைப்பேன்னு சொன்னாலும் தண்டனை உண்டு, உதைச்சாலும் தண்டனை உண்டு. என்ன உதைச்சா 5 ரூபா தண்டனை, உதைப்பேன்னு சொன்னால் 50 ரூபா தண்டனை. உதைச்சா 5 ரூபா ஃபைன். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. உதைப்பேன்னு சொன்னால் 50 ரூபா ஃபைன், உதைச்சிட்டா 5 ரூபா தான் ஃபைன். அப்படி அந்த காலம். ஏன் அப்படின்னா உதைச்சிட்டா அப்போவே விவகாரம் முடிஞ்சு போச்சு. உதைச்சிட்டான்னு உன்னை உதைப்பேன்னு சொன்னால் எப்போ உதைப்பானோ, தனியாக வருவானோ, ஆளை கூட்டு வருவானோ, கூட்டமாக வருவானோ, இதை நினச்சி நினச்சி அவன் பல நாள் டார்ச்சரு. அதுக்காக அதுக்கு பனிஷ்மெண்ட் கூட. சொன்ன வாயினால மொழியினால சொல்கிறான், தண்டனை உண்டு. அடித்தாலும் தண்டனை உண்டு. ஒருத்தன் போய் கேஸ் போடுறான், சார் இவன் என்ன உதைப்பேன்னு மனசில் நினச்சா சார், கேஸ் எடுத்துப்பாரா ஜட்ஜு? எடுத்துக்க மாட்டாரே. அவன் மனசில் நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படியோ தெரியுதுங்க சார். ஒத்துக்க மாட்டார். ஆனால் அப்போ மனசில் நினைக்கிறான், அதுக்கு யார் தண்டனை கொடுக்கறது? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மனதில் எத்தனை தீயதைகள் நினைக்கிறார்கள். ஒருவர் கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டப்படுறத பார்த்துட்டு மனது இவர் வேதனைப்படுறாரு. இவ்வளோ கஷ்டப்படுறானே, எனவே அவன் என்னவோ தப்பு பண்ணியிருக்கலாம் எப்போ வேணா, ஆனால் அந்த தப்பையில் நீ மன்னிக்க கூடாதா? நல்லவன் தானே அவன், அவன் கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் நீக்குப்பா என்று ஒருவர் மனதிலே நினைப்பாரே. ஆனால் அவன்கிட்ட போய் சொல்ல கூட இல்லை, இவர் மனசில் நினைக்கிறார். இந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு கஷ்டப்படும், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா அதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் என்று இறைவனோட ஒருவர் எண்ணுவாரே. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த எண்ணம் என்ன யாருக்கு தெரியும்? அப்படி எண்ணுகிற எண்ணம் அவருக்கு தானே தெரியும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்களுக்கு வினை பயனை ஊட்டுகிறவன் யார்? யார் கொடுக்க முடியும் அந்த வினை பயனை? அதனாலதான் சொல்லுகிறார், நம்மை உடையவர் கடற்கீழே நயந்த திருத்தொண்டாலேட்டாரு. அந்த திருத்தொண்டுங்கிறது மெய்யே, இந்த கடற்கீழே நயந்தன்னு இருக்கு பாருங்க, அதுதான் மனசு. தொண்டு செய்யணும். தொண்டு செய்கிற பொழுதே இந்த தொண்டை செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்தானே, சுவாமி திருவருள் பண்ணதுனால இந்த தொண்டை நம்ம பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இந்த தொண்டை செய்யறதுக்கு புத்தி கொடுத்தானே, நமக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தானே. இந்த எண்ணம் கொடுக்கறதே ஒரு பெரிய சமாச்சாரம் வச்ச. நம்ம என்ன பண்ணோம் அவனுக்கு தெரியலையே, நமக்கு இப்படி நல்ல எண்ணங்களை தருகிறானே. எங்க நல்ல எண்ணம் வருவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ஒரு நல்ல எண்ணம் மனதிலே வருவதற்கு தவம் செய்திருந்தால்தான் அது ஊறுங்கிறாரு. தவத்திலிருந்து ஊறுவது தான் நல்ல எண்ணங்கள். நல்ல தவம் செய்தவர்களுக்கு மட்டுமே நல்ல தூய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஊறும், மேலே வரும். இது மேலே வந்தாலே தெரிஞ்சு போகும் இல்லைங்களா? அந்த அடிப்படையான ஒரு தவம் இருந்தால்தான் அந்த தவத்தின் அடிப்படையில் இந்த எண்ணங்கள் அப்படி மலரும். இந்த மலரும் இந்த எண்ணங்கள் வேறு எதையும் காட்டலை, உங்கள் தவத்தை காட்டுது, அவ்வளோதான். தவம் இருந்தால்தான் இந்த எண்ணம் வரும். இந்த மனம் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் திருமூலர் சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் வச்சு எத்தனையோ வித்தை பண்ணலாமேப்பா. நீ அவனை பார்க்க முடியலன்னு நினைக்கிறிய, ஏன் பார்க்க முடியாது? இந்த 2 கருவி கொடுத்துருக்கானே எதுக்கு? இதை பார்க்கறதுக்கு தான். இந்த ரெண்டையும் வச்சு வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிய, உள்ள பார் ரெண்டையும் வச்சு அப்படிங்கிறார். இந்த ரெண்டும் தான் வெளியில் பார்க்கறதுக்கு உபயோகப்பட்டு இருக்கு. ஆனால் அது ரெண்டையும் வச்சு உள்ளேயே பார்க்க முடியும். அதுதான் யோகங்கிறார். வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறாய் இந்த உலகம் எல்லாம். எதையும் அருளாலே பார் என்றான். எதையும் அருளாலே பார் என்றான். அத்தை அறியாதே எல்லாம் என் அறிவால் பார்த்தேன். எல்லாம் அருளாலே பார் என்றான். அத்தை அறியாதே எல்லாம் என் அறிவால் பார்த்தேன்.
பார்த்ததெல்லாம் இருளே அல்லாது என்னையும் காணேடி தோழி. அப்படி பார்த்ததுனால நான் பார்த்ததெல்லாம் இருளாக பார்த்தேன். அந்த இருளின் நடுவே என்னையும் பார்த்தேன், என்னையும் இருள்மயமாக பார்த்தேன். எப்படி பார்த்துருக்கணும்? அருளாலே பார்த்துருக்கணும், அவன் அருளாலே பார்த்துருக்கணும். இதற்கான ஒரு பெரிய, அதனால தான் எடுத்தவொடனே மூணாம் தந்திரத்திலேயே யோகத்தை பற்றி பேசுகிறார். யோகம் என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிற யோகத்தையும் நம்முடைய அன்றாட இன்றைய வாழ்க்கையில் இன்றைய சமூக சூழ்நிலைகளில் சொல்லப்படுகிற யோகத்திற்கும் நிரம்ப வேறுபாடுகள் உண்டு. அதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ளணும். நிரம்ப பேர் என்கிட்ட வந்து இதற்கான சந்தேகங்களை கேட்குறாங்க. இப்போ ஆஃப் லேட்டு ரொம்ப சந்தேகம் வருகிறது. ஒரு ஐயா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் இன்னைக்கு, அது என்னங்க ஒரே நேரத்தில் 5000 பேர் யோகம் பண்ணுறாங்க, அது எப்படிங்க ஐயான்னு கேட்டார். 5000 பேர் யோகம் பண்ணுறாங்களே, அது எப்படிங்க ஐயா, அது என்னங்க ஐயா, அது எனக்கு கூட கேன்வசிங் வந்தது சேர சொல்லி, என்னங்க ஐயா பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஃபோனில். சரின்னு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன பண்ணுறது, அவர் உடனே பதில் ஃபோன்லேயே வேணும்னு கேட்குறாரு. வர வர இப்போ எல்லாமே லெக்சரே இப்போ ஃபோன்லேயே பண்ண ஆரம்பிச்சிடணும் போல இருக்கு. எல்லோரும் செல்லை ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அவர் சொல்லுங்க கேட்குறவர் ரொம்ப பெரியவர், அதனால் சொல்லத்தானே வேணும். அவங்க யோகத்தை பார்க்கிற பொழுது, ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது இதை விட எளிமை கிடையாதுன்னு தோணும். அதை இன்னொரு பக்கமாக பார்க்கிற பொழுது இது வேலைக்கு ஆகிறது இல்லைன்னு தோணும். இது அப்படித்தான். ஒரு பக்கம் பார்த்தா இது ஒன்றும் இது நமக்கு சரிப்பட்டு வர மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது தோணும். யோகத்தில் பயிற்சி இருக்கிறவர்கள்லாம் சிலர் இங்கே இருக்கிறாங்க, 1-2 பேரெல்லாம் இங்கே அந்த யோகத்தில் பயிற்சி உடையவர்கள், அதில் ஆர்வம் உடையவர்கள், அதில் ஏற்கனவே குருநாதர்களை பெற்றவர்கள், அதெல்லாம் அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க. பல யோகத்தை பற்றி பல்வேறு விதமான அறிமுக உரைகளை எல்லாம் மேலை நாட்டவர்கள், நம்ம நாட்டிலேருந்து போன குருவாக இருக்கிறவர்கள் சொன்னதெல்லாம் கூட கேட்டுட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் சிச்சுவேஷன். அதில் வந்து திரும்பவும் திருமந்திரத்தில் இருக்கிற அந்த சாராம்சத்தை தெரிஞ்ச அப்புறம் தான் தெளிவு வருது. இப்போ சாமி சொல்றாரு, ஒருவரியும் பரிசொன்று உண்டு, ஒருவரியும் பரிசொன்று உண்டு. வானோர் கருவறையை பற்றி கடைந்து அமுது உண்டார், அருவரை ஏறி அமுது உண்ண மாட்டார். திருவரையாமணம் தீர்ந்தற்றவாறே. சமாதியில் ஒரு பாட்டு இது, ரொம்ப அற்புதமா இந்த பாட்டில் செய்தியை சொல்லுகிறார். ஒருவரையும் பரிசு ஒன்று உண்டு. வானோர் கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டார், அருவரை ஏறி அமுது உண்ண மாட்டார். நீங்க இப்ப இந்த தேவர்கள் எல்லாம் மேருமலையை அங்கிருந்து பேர்த்து கொண்டு வந்து பார்க்கடலை நட்டு அமுது உண்டார்கள் என்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யார் சொல்றா? திருமூலர் சொல்றார். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த தேவர்கள் எல்லாம் அமுது கடைந்தார்கள், எடுத்து உண்டார்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் அருவரை ஏறி அமுது உண்ண மாட்டார். அருவரை என்பது அரிதான மலையாக விளங்கக்கூடிய இந்த புருவ நடு. இந்த புருவ நடு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த புருவ நடுவில் ஒரு தெளிவு இருக்கு, ஒரு சமாச்சாரம் இருக்கு.
இந்த உடம்பு முழுவதினுடைய அத்தனை பலமும் கொண்டு போய் ஒரு சென்டர் பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னா அது பூர்வ நடுவில் கொண்டு போய் வைக்கலாம். சாதாரணமாக சொல்றேன், நீங்க யோகத்தை பத்தியே பேச வேண்டாம், யோகத்தை பத்தியே இல்லை. நான் செய்தி சொல்றது என்னன்னா, ஒன்றை கூர்ந்து நோக்குகிற பொழுது நீங்கள் எங்க கூர்ந்து நோக்குகிறீர்கள் சொன்னா அதை புருவ நடுவுக்கு தான் கொண்டு வருகிறீர்கள். ஒருத்தரை பார்க்குறோம், இப்படி பார்க்குற பொழுது நீங்கள் பெரியவங்க, ரொம்ப பெரியவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தர் எய்த்தாப்பில் வந்து அவங்கள பார்க்குற விதத்தை சில ஞானிகள் சில பேர்லாம் வந்து அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, அது உடனே ப்ராசஸ் பண்ணி டக்கு புக்குன்னு ரிசல்ட் அங்கேயே கொடுத்துரும் உள்ளார. இது அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், நமக்கு தெரியும். இந்த இடத்த ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். இந்த இடம் எப்போ தூய்மை அடையும்னு சொன்னால், எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து தூய்மையான எண்ணங்களோடு இருக்கீங்களோ அப்பெல்லாம் இது ரொம்ப தூய்மையாக இருக்கும். எப்பப்பெல்லாம் தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து சிவ சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகுதோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி மாதிரி ஆயிடும். இப்போ நமக்கு வந்து அதில் ஆர்வம், அதில் அன்பு, அதில் ஆசை இதெல்லாம் அதிகமாகி அதையே சிந்திக்கிறது. எண்ணங்கள் தூய்மையடைய இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டால், இது 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 வந்து நனவு நிலையில் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆன்மா இங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 5 அவத்தையில் நனவுல இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் சுவாமி வராராம், எங்க தில்லைக்குள்ள வராரு. ஒரு கால் தூக்கி இவர் ஆடிக்கிட்டு இருக்கார். இவர் வரார். வந்தா அப்பருக்கு மெய் சிலிர்க்குதுன்னா அந்த வைப்ரேஷன் தெரியுது. நமக்கு அங்கே காலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்க ஒரு நடராஜர் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதற்குள்ளே அமைந்த மந்திர யந்திர சக்திகளாக இருக்கக்கூடிய அந்த பரவுகின்ற பேரானந்தம் இருக்கு பாருங்க, அது வந்து அப்பர் சுவாமிகளுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அது தெரியும். அந்த வைப்ரேஷன், அந்த இது தெரியும். அனுபவிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவரவர்களுக்குடைய நிலையில் அது வரும். அது இது ஒன்றும் பார்ஷியாலிட்டி கிடையாது, இவங்களுக்குத்தான் அவங்களுக்குத்தான்லாம் கிடையாது, யாருக்குமே உண்டு, யார் போனாலும் உண்டு. அவரவருடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இவர் போறார். அவர் போன உடனே இவர் சொல்றார், அவர் வரவர் யாருன்னு உத்து பார்த்தாராம். எப்படி குனித்த புருவம்னாரு. புருவம் யாருக்கு குனிக்கும்னா அது 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 இப்படி இப்படி பார்த்தா அந்த 2 புருவம் அப்படி வந்து குனிஞ்சிடும். அப்படி இப்படி பார்த்தாராம். குனித்த புருவமும் வந்தது தெரிஞ்சவராக இருந்தா உடனே என்ன ஆகும்? உடனே வாயில் ஒரு சிரிப்பு வந்துடும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அதுக்கப்புறம் தான் இந்த குனித்த புருவம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இது அவர் அப்படி பார்த்தாருன்னு எப்படி தெரிஞ்சதுன்னாரு, இவருக்கு இருக்குதே புருவம் மத்தி அப்பர் சுவாமிக்கு. இந்த இடம் தூய்மை அடையிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நீங்க ஒன்றும் ஒரு பெரிய யோகாலாம் அதெல்லாம் அப்புறம் வரட்டும், யோகாலாம் நீங்க வாங்க. அதுக்கப்புறம் எண்ணம், அதுவும் திருமூலர் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இயமம் சொல்லி நியமம் சொல்லி ஆசனம் சொல்லி பிராணாயாமம் சொல்லி பிரத்யாரம் சொல்லி தாரணை சொல்லி நீட்டி முளைக்கி விவரிச்சுவிட்டு தியானம் சொல்லி சமாதி சொல்லிவிட்டு கடைசியில் சொல்றாரு, அது என்ன பெரிய யோகம் அது? ஏல இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு இவ்வளவு பாடல்களையும் சொல்லிவிட்டு கிடைச்சது, அது என்ன பெரிய யோகம்? அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நான் சொல்றதை கேளுங்கிறார் 2 பாட்டில். இவ்வளவு தூரம் சொல்றாரு. எப்போ நாம வந்து ஆசனத்தில் நிற்கிறது, எப்போ பிராணாயாமத்தை பண்ணுறது, எப்போ நம்ம அதுக்கு போகிறது, எப்போ தாரணையா பிரத்யாகாரமா, என்னப்பா இது ரொம்ப அப்படின்னு நாம் நினைக்கும் போது, அது என்னது இது பெருசாக நீ நினச்சிட்டு இருக்கிற, அது என்னது இது நினச்சிட்டு இருக்கிறது? அது ஒன்றும் கிடையாதுப்பா. அது என்ன தெரியுமா?
நீ நினைக்கிற மாதிரி இந்த யோகங்கிறது என்னவோ பெரிய இந்த காட்டில் 40 வருஷம் 50 வருஷம் தவம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த யோகம் கூடுன்னு அதெல்லாம் இல்லை, அப்படி கிடையாது. திருவரையா மனம் தீர்ந்தற்றவாறுன்னார். மனசை வெளியில் தானே போய் பிடிக்குது, கொஞ்சம் அப்படி பிடிச்சி இழுத்து கொஞ்சம் இப்படி திருப்பு, அதான் யோகன்ட்டார். யோகத்தினுடைய முழு வெற்றி மனசுகிட்ட தான் இருக்கு. யோகத்தின் வெற்றிக்கு பிறகு மனசு அங்க கிடையாது, முடிஞ்சு போச்சு. இந்த மனோங்கிற கருவி இருக்கு பாருங்க, இந்த ஒரு மனோங்கிற கருவியை வச்சுத்தான் செஞ்சாகணும். ஆனா செய்து முடித்த பிறகு அதை கழட்டி விட்டுறணும். ஏறுறதுக்கு ஏணி அவசியம் தேவை. ஏறினதுக்கு அப்புறம் ஏணியை யாரும் கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. முடியுமா அது? நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் ஏணி ஏற்றிட்டு போய் இல்லை. இப்போ ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், உருவரியும் பரிசு ஒன்று உண்டு. உருவரியும் பரிசு ஒன்று உண்டு. உருவறிதல் என்று சொன்னால் இன்மே பிறக்கிறதுக்கு வழி இல்லாமல் மீண்டும் பிறவாமையாகிய அந்த நிலை திரும்ப இன்னொரு தடவை பிறக்கிறது நினைச்சா அடி வயிறு பகீருங்குதுங்கிறார். இன்னொரு தடவை பிறக்கிறதுன்னு நினைப்பு வந்தா ஐயோ எந்த வயிற்றுக்குள்ள போய் மாட்டுவோமோ தெரியலையே, எந்த வயிற்றுக்குள்ள சிக்குவோமோ தெரியலையே, எந்த இருளுக்குள்ள சிக்குவோன்னு தெரியலையே. சிக்கின வயிறு நல்ல வயிறாக இருந்தால் பரவாயில்ல இல்லையா? ஏதோ நம்ம செஞ்ச தவ புண்ணியம் ஏதோ தமிழகத்தில் இந்த பக்கம் இப்படி வந்துட்டோம். ஒரு நல்ல தாய் வயிற்றில் பிறந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் திருமுறைகள்னா என்ன, திருமந்திரம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு இதனுடைய அறிமுகம் கிடைச்சி இதை படிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சுச்சுவேஷனில் பிறந்துட்டோம். நான் தப்பாக சொல்லலை, உகாண்டாவில் பிறந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க. இது கதி என்ன நினைச்சு பாருங்க நீங்கள். அங்கே இருக்கிற மனிதருடைய வாழ்க்கை நிலையை நினைச்சா அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. இன்னும் அதுவும் பிறப்பு தானே, இதுவும் பிறப்பு தானே, ஏன் அப்படி ஒரு பிறப்பு, ஏன் இப்படி ஒரு பிறப்பு, எதனால இப்படி நிகழ்கிறது? ஒரு பிறப்பை எண்ணி பார்க்கிற பொழுது இவ்வளவு துன்பம் நிறைந்த பிறப்பை நாம விலக்கிக் கொள்வதற்கு நாம ஆயத்தப்பட வேண்டாமா? அதற்கான வழிகளை சிந்திக்க வேண்டாமா? அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டாமா? எப்படி இருக்கணும்னு சொன்னா சிலந்தி மாதிரி இருக்கணும். சிலந்தி மாதிரி இருக்கணும். சிலந்தி என்ன பண்ணும்? சிலந்தி என்ன பண்ணும்? சிலந்தி என்னடா பண்ணும்? வலை பின்னும். தைரியமா சொல்றாங்க, வலை பின்னு சார் அப்படின்ட்டு. வலை பின்னுறது எதுக்குடா? வலை பின்னுது எதுக்கு? வலை பின்னுது இறைக்காக. குட், சரியா சொல்றோம். இறைக்காக வலை பின்னுது. அப்படி நீங்க சரியா சொல்றீங்களான்னு பாக்குறாங்க, அவங்க சொல்லலையே நினைக்காத. பசங்களாம் சரியா சொல்றாங்களா அப்படின்ட்டு அவங்க கவனிக்கிறாங்க. வலை பின்னுதுன்னா எதுக்குடா வலை பின்னுதுன்னா இறைக்காக வலை பின்னுது. இந்த இறை போய் எப்படி மாட்டுது தெரியுமா? அதுல இந்த வலையில போய் இறை எப்படி மாட்டுது? தெரியுமா உனக்கு? கரெக்டா சொல்லிட்ட நீ. இல்ல வலையில தானே மாட்டுது. ஆமா, வலையில எப்படி மாட்டுது? இந்த வலையில ஒரு திரவம் இருக்கும், பிசு 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 பிசுன்னு ஒரு திரவம் இருக்கும். எதுல? இந்த வலையில. வலையில பிசு பிசு பிசுன்னு திரவம் இருக்கும். இந்த திரவம் இருக்கு பாருங்க, அது ஏதாவது பூச்சியோ அல்லது வேற ஏதாவது ஒரு பறக்கிற இன்செக்டோ ஈயோ அது அப்படி உட்கார்ந்ததுன்னா அல்லது அந்த பக்கம் வந்துருச்சுன்னா டக்குன்னு காலு பிசின் மாதிரி ஒட்டிக்கும். பிசின் மாதிரி ஒட்டிக்கும். இது ஒட்டிக்கிட்டு அது மாட்டினோன்னு என்ன பண்ணும்? இந்த சிலந்தி
கிருகிருன்னு வந்து அதை சாப்பிடும் இல்லையா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சிலந்தி இது வருது, இது ஏன் மாட்ட மாட்டேங்குது? அதில் பூச்சி மாட்டுது காலில் டக்குன்னு, சிலந்தி அந்த இறைய பிடிக்க வருது. என்ன பண்ணுது சிலந்தி? இந்த எச்சில்னால இந்த வலைய பின்னுகிற அது தன்னுடைய கால்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன, இந்த மிருதங்க வித்வான்லாம் ஒரு கேப் போட்டிருப்பார்ல, அந்த கையில் ஒரு கேப்பு, அது மாதிரி இயற்கையாகவே அந்த சிலந்தியோட காலுக்கு எல்லா கால்லையும் ஒரு கேப் போட்டு விட்டுருக்காரு. யாரு யாரு போடுவா சொல்லு? இவனை மாதிரி ஒரு கில்லாடி எங்க பார்க்கறது? 8 அந்த கால் முழுக்க அந்த அந்த கேப் இருக்கு. இந்த கேப்பு அந்த பிசில்ல ஒட்டாது. அதனால அது கிரு 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 கிருன்னு எங்க வேணா ஓடும், அது காலில் ஒட்டாது. அதில் ஏறதான் மட்டுமே தவிர அது அதில் மாட்டாது. அது போல இந்த உலகத்தில் நாம அங்கே இங்கும் தெரியணுமே தவிர நம்ம கிட்ட தான் எல்லாம் மாட்டணுமே தவிர நாம எதுகிட்டையும் மாட்டக்கூடாது. சிலந்தி மாதிரி எதுலையும் நாம மாட்டக்கூடாது, ஒட்டாம இருக்கணும். இந்த மனசு இருக்கு பாருங்க, இந்த மனசு தாய்மானவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு நடுவில் என்னப்பா அவ்வளவு பெரிய சமாச்சாரம்? என்ன பெரிய இரும்பு சுவர் இருக்கா? இல்ல கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கா? இல்ல அயன் கர்டைன் இருக்கா? உனக்கு எனக்கு நடுவில் ஒண்ணுமே இல்லையப்பா. உனக்கு எனக்கு நடுவில் ஒண்ணுமே இல்லையே. நீ இருக்கிற தெரியுது, நான் இருக்கிறேன்னு தெரியுது, ரொம்ப தெளிவா தெரியுது. 2 பேரும் நெருங்க முடியலையே. நீ இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, நான் இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சும் கூட நான் உங்ககிட்ட வர முடியல, நீ என்கிட்ட வர முடியல, 2 பேரும் நிற்கிறோம்ப்பா, என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நீ என்றும் நான் என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை. மனம் இதைத்தான் சொல்றார், நடுவே முளைத்த மனதுன்னாரு. நீ என்றும் நான் என்றும் இரண்டில்லை என்னவே. நீ நானு 2 இல்லை, ஒன்றாத்தான் இருக்கணும். ஆனா அப்படி சொல்ல விடாதபடிக்கு நடுவில் இந்த மனசு முளைச்சிருச்சு. நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன். அப்ப இந்த மனம் இந்த உடம்பு இந்த 2ஐயும் கொண்டுதான் அவனை அறிய வேண்டும். இந்த 2ஐயும் கொண்டு அறிகின்ற அந்த கலை அவனே கொடுத்திருக்கிறான். கருவி இந்த உடம்பையும் கொடுத்திருக்கிறான், மனசையும் கொடுத்திருக்கிறான். உருவொன்று அறியும் உருவறியும் பரிசு ஒன்று உண்டு. பரிசுனா தன்மை. ஒரு தத்துவம், ஒரு கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை நமக்கு தெரிகிறது, அது உண்டு, அது இருக்கிறது. ஐயா, இந்த தத்துவத்தை நாம தெரிந்து கொள்ளவில்லைங்கிறது கூட வேடிக்கை இல்லை. வானவர்களே தெரிந்து கொள்ள முடியவில்லைன்னாரு. வானவர்கள் கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இந்த மனம் என்கிற கருவி இருக்கிறதே, அந்த மனம்ங்கிற கருவி வானவர்களுக்கும் உண்டு, அவர்களுக்கும் உண்டு. அவங்க என்ன பண்ணாங்க, அமுதை கடைவதற்காக மேருமலையை கொண்டு வந்து நட்டு கடைஞ்சி அந்த அமிர்தத்தை எடுத்து உண்டார்கள். சரி, உண்டானே, எல்லாம் எப்பவும் எட்டானெல்லாம் இருந்தான் அவன் இல்லையே, அவனும் தான் ஒரு நாள் இறந்து போனான். அந்த மலையெல்லாம் கொண்டு வந்து கடைஞ்சி அமுதெல்லாம் எடுக்க வேணாம். வேறு மலையில ஒரு அமுது இருக்கு, அது எடுக்க தெரியும். ஆனா அவனுக்கு அந்த அமுது இருந்தும் தெரிஞ்சும் கூட அது எடுக்க மாட்டாமையால்னாரு. அறுவரை ஏறி அமுது உண்ண மாட்டாமையால் கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டார். இந்த மலையில ஏறி அந்த அமுதை உண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அமுதை சாப்பிட்டுட்டு போயிடலாம், அதுவே நமக்கு போதும் என்று எண்ணினார்கள். அப்படித்தானே? அங்கே சிவ அமுது இருந்தது, அங்க பார்க்கடல் அமுது இருந்தது. இவங்க என்ன செஞ்சிருக்கணும், பார்க்கடல் அமுதை கலைந்தவர்களுக்கு நஞ்சு வந்தது, இந்த நஞ்சை உண்டு அவர் காட்டினார். நஞ்சை உண்டு அவர் இருக்கிறாரே, அவர் தானே உண்மையான அமுது இல்லையா? எது நஞ்சை உண்ட பிறகு கூட ஒரு பொருள் தொடர்ந்து நல்ல பொருளாக இருக்குமானால் அதுதானே நல்லதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் இருக்கு,
இப்போ நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மாம்பழம் இருக்குது, 2 மாம்பழம் இருக்குது, நல்ல மாம்பழம் தான். பக்கத்தில் ஒரு அழுகின மாம்பழத்தை வச்சாச்சு. என்னாகும்? ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சா இந்த 2 நல்ல மாம்பழமும் சேர்த்து இந்த அழுகின மாம்பழத்தை நல்ல மாம்பழமாக மாற்றிருமா? 5 கண்டத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இது நம்பர்ல கூட வேற. எது? இந்த நல்ல மாம்பழம் எத்தனை? 2. இது 1. இது 1 என்ன பண்ணும்? அந்த 2ஐயும் அப்ப இது நல்ல பொருள் எப்படி சொல்றது? இது சேரக்கூடாது, சேர்ந்ததுன்னா கெட்டு போயிடுச்ச. சேரக்கூடாதோட சேர்ந்து கெட்டு போயிடுச்ச. இப்ப பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்க? என் புள்ள நல்ல புள்ள தான், அவன் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான், அவன் நல்ல புள்ள அவன், ஆனா வந்தவன் இருக்கா பாருங்க. இப்படி சொல்லுங்க சார், தெளிவா தெரியுது இல்லையா? இப்ப ஒரு பொருள் நல்ல பொருள்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா ஒரு கெட்டது சேர்ந்து கெட்டு போயிடுதே, அது எப்படி சொல்ல முடியும்? அப்ப உண்மையான நல்ல பொருளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அது இந்த கெட்டது சேர்ந்தா கூட கெட்டது நல்லதை ஆக்கியிருக்கணும். அப்படி இந்த உலகத்தில் ஏதாவது பார்த்துருக்கோமா? திருஞான சம்பந்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நீ இப்படி தானே பார்த்துருக்கிற பொருள் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அந்த பொருள் என்ன பண்ணுச்சு? உலகத்தில் இருக்கிற தீய பொருள்கள் நல்ல பொருள் நாம் நினச்சிட்டு இருந்தோம்னா அதோட சேர்த்து ஏதாவது ஒரு தீய பொருளை கொண்டு வச்சா கொஞ்ச நாள்ல இந்த நல்ல பொருள் அந்த தீய பொருளோட குணத்தை எடுத்து அது கெட்டு போயிடுது. அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் பார்த்தோம். நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பொருள் தான் நன்மை பொருள். அது என்ன பண்ணிச்சுன்னா, அதுகிட்ட கொண்டு போய் ஒரு கெட்ட பொருளை வச்சோம். என்னது? நஞ்ச. இந்த நஞ்சை கொடுத்தப்புறமும் கூட அந்த நல்ல பொருளாக இருந்தது மட்டுமல்லாமல் நஞ்சை அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரேனாரு. நஞ்சை அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரேனாரு. திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். மஞ்சை பொழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். நன்மை பொருள் யாது? ஏன்? அதுதான் நஞ்சை கண்டத்தில் அடக்கியும் கூட நன்மை பொருளாவே இருக்கு. இப்ப நஞ்சை வேற யாராவது கண்டத்தில் அடக்கி இருந்தா அவங்களை கொண்டு போய் வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணியிருக்கணும். ஆனா இவரோ அந்த நஞ்சை கண்டத்து அடக்கி நன்மை பொருளாக திகழ்கின்ற. அப்ப இதுதானே நன்மை பொருளுங்கிறார். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி அஞ்சொற்கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே. என்ன அற்புதமான பாட்டு! வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி. நஞ்சை கண்டத்தில் அடக்கினாரியா, நஞ்சை கண்டத்தில் அடக்கினார் சிவபெருமான். ரொம்ப பேரு நஞ்சை உமிழ்கிறான். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார். வெஞ்சொல் பேசுகின்றார்கள் யாரு? வேடர்கள். வாயிலிருந்து வர வார்த்தை எப்பவுமே குத்து, கொல்லு, வெட்டு, அடி, ஒத்த, பிடி, இப்படிதான். கேட்டு கேட்டு இந்த பெண்கள் காது புளிச்சு போச்சு. என்னைக்காவது கொஞ்சம் சாப்பிட்டா பேசுறானா? வீட்டுக்குள்ள நுழையும் போதே அன்பா பேசினாதான் என்ன? மனைவி கிட்ட சாப்பாடு ரெடியான்னு கேட்கிறாராம். நமக்கு புரியாது, அந்த அம்மாக்கு டீகோட் பண்ணும் கரெக்டா. நஞ்சை கண்ட தடக்கும். நஞ்சை கண்டத்தில் அடக்கியிருக்கார் சிவபெருமான். ஆனா நஞ்சை உமிழ்கின்றார்கள் மனிதர்கள். அதை அமிர்தமாக உமிழ முடியும். உள்ளதா இருக்கு அந்த ஒலி இருக்குதே, அந்த ஒலிகள் உள்ளே இருக்கிற ஒலி, அந்த ஒலிகள் அது சிந்தனை எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மைப்படுகிறதோ
அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஒலிகளும் தூய்மை பெறும். அதனால சிந்தனையும் தூய்மையாக்கி சொற்களையும் தூய்மையாகிற பொழுது ஆக்ஞாஸ்தானம் அது தெளிவு பெறுகிறதுன்னார். அப்ப ஆக்ஞா எப்பொழுது தெளிவு பெறுகிறது என்று சொன்னால், மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகள் அற்று போகிற பொழுது. அதைத்தான் சொன்னார். மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகள் புலன்படியாக சென்று அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் அற்று போகிற பொழுது மனம் என்கிற கருவி யோகத்திற்கு பயன்படுகிற கருவியாக மாறிவிடுகிறது. இதுதான் யோகத்தில். மனதை எப்போ பயன்படுத்த முடியும் யோகத்துக்கு அப்படின்னு சொன்னால், மனத்தை பயன்படுத்தக்கூடிய நிலை மனம் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு என்று சொல்லக்கூடிய கருவிகள் வழியாக சென்று அனுபவிக்கின்ற அந்த அனுபவங்களை அது துறக்கிற பொழுது, விட்டொழிக்கிற பொழுது, நீங்குகிற பொழுது, அது சொல்றாரு, ரொம்ப தெளிவாக சொல்றாரு. யோகத்தை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. இந்த மனசு தூய்மை அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகளே என்னன்னு கேட்டா, நான் உங்களுக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்றேன். மனம் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் இந்த மாதிரியான சத்சங்க கூட்டங்கள், இந்த மாதிரியான சொற்பொழிவுகளில் மனம் நாட்டம் ஏற்பட்டு அதை கேட்க ஆரம்பிப்பதே மனம் தூய்மை அடைந்து கொண்டு இருப்பது என்பதற்கான அறிகுறிகள். நீங்கள் எல்லாம் யோகத்திற்கு முழு தகுதி பெற்றவர்கள், சந்தேகமே வேண்டாம். எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு யோகம் செஞ்சு நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையா என்று எண்ணிட வேண்டாம். அதுதான் இங்க சொல்லுகிறாரு நம்ம சுவாமி. சொல்லுகிறவங்க உருவரையும் பரிசு ஒன்று உண்டு, தெரிந்து கொள்ளுகிற கொள்கை ஒன்று உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, நினைப்பும் மனதிலே வருகிற எண்ணங்களும், மனதிலே தோன்றுகிற எண்ணங்களும், நம்முடைய வாயிலே வருகிற மொழிகளும் நாம் யோகத்திற்கு உரியவர்கள் என்ற தகுதியை காட்டுகின்றன என்று சொல்லுகிறார். உருவரையும் பரிசு ஒன்று உண்டு. நாம் இப்ப என்ன நினைக்கிறோம், அவர்கள்லாம் தேவர்கள் எல்லாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் அமுது வரும் என்று எண்ணினார்களே தவிர சிவனிடம் போக வேண்டும் இல்லை. ஆனா நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பார்க்கடல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த உலகம். இந்த உலகத்தை கடைந்து இதிலிருந்து அமுது பெறலாம் என்று எல்லாரும் கடைந்து கொண்டிருக்க, நாம மட்டும்தான் சனிக்கிழமை சாயந்தரம் இங்க வந்து திருமந்திரத்தை கடைந்து அமுது பெறலாம் என்று வந்திருக்கிறோம். அவ்வளவுதான் வேறுபாடு. நமக்கு தெரியுது இங்க அமுது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, அதைத்தான் சொல்ற. இப்ப அங்கங்க கடைஞ்சுக்கிட்டு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக கடையாம, ஓஹோ இங்கே கடையிறாங்க, இங்கே அமுது பெறலாம், இங்கே இருக்கு அமுது, வரம் இல்லையா, அதை சொல்லுகிறார். அப்ப அப்படி நிகழ்கிற போது என்ன ஆகிறதா, இந்த ஆக்ஞாஸ்தானம் இதுதான் மலை உச்சிங்கிற. அருவரை ஏறி அமுது உண்ண மாட்டார், அவர் கருவறை ஏறி கருவறை பற்றி கடைந்து அமுது உண்பார். இப்ப யோகம்னு சொல்லி தருகிற பொழுது யோகத்திற்கு அடிப்படையாக யோகா அதைத்தான் கேட்டார், நீ கேட்டான்னு கூட சொன்ன பாருங்களா. இப்ப நமக்கு யோகத்தை ஏன் இப்படி வச்சாங்கன்னு சொன்ன, சரியை பண்ணி கிரியையை பண்ணி யோகத்துக்கு வான்னு நமக்கு ஒரு படிநிலை கொடுத்தாங்க. எடுத்தவனே யோகத்துக்கு வரத்துக்கு நமக்கு எங்கேயும் வாய்ப்பு சொல்லலை. ஏன் சரியை கிரியைன்னா, அன்பின் நிலைகள் படிப்படியாக வளர்ந்து வருவதற்கான நிலையில அதை கொடுத்தார்கள். சரியையில் உடலும் கிரியையில் மனமும், இது ரெண்டும் தான் யோகத்துக்கு வேணும். யோகத்துக்கு என்ன வேணும், இந்த ரெண்டு கருவி வேணும். இந்த ரெண்டு கருவியும் தூய்மை சொல்லணும். இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப்பு, லேத்து, பட்டறையில் முதல்ல வேலை முன்னா டூல் சரி பண்ணிக்கணும் இல்லையா, அது அதுக்குரிய டூல், ஜிக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டா தானே அங்கே நீங்கள் ஒர்க்கிங்கை சரியாக பண்ண முடியும் பட்டறையில். இதெல்லாம் சரி பண்ண, இந்த டூல் தாங்க இந்த மனசு, இந்த உடம்பு. இந்த டூலை வந்து சரி பண்ணுறதுக்கு சரியான டூல் இருந்தால் தான் சரியான ஜாப் பண்ண முடியும். இதுக்கு யோகத்துக்கு சரியான டூலு மனசும் உடம்பும் தான். இது ரெண்டையும் சரி பண்ணணும். இது ரெண்டையும் சரி பண்றதுக்கான டூலு சரியை கிரியை. சரியை கிரியை என்ன ஆகும், முதல்ல இயமம், அப்புறம் நியமம், அப்புறம் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம்.
5 எழுத்தை முறைப்படி ஓதி 5 எழுத்து சொல்லப்படுகிற பதிகங்கள் எல்லாம் ஓதுனா பிராணாயாமம் சரியா செட் ஆயிடும். நீங்க பிராணாயாமத்துக்காக தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற பற்றனக்கின்றேனின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி, நற்றவ உனை நான் மறக்கினும் சொல்லு நமச்சிவாயவே. இந்த பதிகம் முழுக்க அன்போடு ஓதுகிற பொழுது பிராணாயாமத்திற்குரிய பலன் என்னவோ அந்த பலன் அதில் கிடைக்கும். நம்ம பிராணாயாமங்கிறது காற்றை உள்ள இழுத்து 32, 16, 64ன்னு ஒரு ரேஷியோ வச்சுருக்கிறோம். இழுக்கிறது இருக்கிறதுலே லோயஸ்ட்டு 16 இழுத்து 64 கும்பிச்சு 32 ரிலீஸு. 1:4:2. இந்த காரணேஸ்வரர் கோயிலில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் முடிஞ்சவொடனே வந்தார். ஐயா இதை நான் ஒரு புஸ்தகத்துலேயும் படிச்சிருக்கேன் ஐயா, இந்த 1:4:2 படித்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு புத்தகம் பேர் சொன்னார். இப்போ அது சம்பந்தமாக சில சந்தேகம் கேட்கணுங்க ஐயா அவங்கள அப்படின்னார். நான் ஒன்றே கேட்டேன், ஏன் உனக்கு பேசும்போதே சொற்பொழி பேசும்போதே சொன்னேன், தம்பி யோகாலாம் நாமளே தனியாக பண்ணக்கூடாது, இந்த பயிற்சியெல்லாம் ஒரு தக்க குரு அதில் பயிற்சி இருக்கிறவங்கள்ட்ட அதை நீ பெற்றுக்கொண்டு செய்யணும்னு சொன்னீங்க. இல்லைங்க எல்லாமே அது கரெக்டாக புஸ்தகத்திலே இருக்குது செய்துள்ளான் அப்படின்னு. சரி எல்லாமே இருக்குது, இந்த பிராணாயாமத்துக்கு முன்னால் ஒரு 3 ஸ்டெப் இருக்கே அதை படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன். இந்த ஆசனம்லாம் ஒன்று இருக்க, சரி இந்த இயமம் நியமம்னு இருக்க அதுன்னா என்னங்க ஐயான்னு கேட்டார். தொலைஞ்சுதா? இயமம்னா என்னன்னு தெரியாது, நியமம்னா என்னன்னு தெரியாது, ஆசனம்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் மேலே போய் பிராணாயாமத்தில் உட்காரணும்னா எப்படிங்க முடியும்? பிராணாயாமத்தில் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களே, பிராணாயாமம் சொல்லித்தருகிறவர்களுக்கு தீய பழக்கங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் அப்போதான் பிராணாயாமம் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. எப்படி நிற்கும் மூச்சு? எப்படி நிற்கும்? இல்லைங்களா? அது மூச்சை நிறுத்தணும். மூச்சை நிறுத்துறதுக்கு முன்னாடியோ அல்லது மூச்சை வெளியே விடுறதுக்கு முன்னாடியோ குப்பு குப்புன்னு ரயில் வண்டி மாதிரி போக விடக்கூடாது. எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் யோகம் வந்தா எப்படிங்க முடியும்? யோகத்தில் சேர்த்துக்கிற பொழுது நீ உனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்களா? ஃபீஸ் கட்டிட்டியா? டன்னு கோ அண்ட் சிட்டு. முதல்ல பழக்கங்கள் நல்ல பழக்கம் வரணுமே. யோகத்துக்கு போய் பயிற்சியெல்லாம் வேணாம். நீங்கள் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த குளிர்ந்த நீரில் நீராடி திருநீர் இட்டுக்கிட்டு 5 எழுத்து மந்திரத்தை கணித்து சொல்வீர்களே ஆனால் யோகம் கைகூடும். நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன், வேற ஒன்றுமே வேணாம். ஓம் நம சிவாய. அவ்வளோதான். தூய்மையான காற்று இருக்கிற சூழ்நிலையில் காலங்காத்தால் சூரிய உதயத்திற்கு முன்பாக, சூரிய உதயத்துக்கு முன்பானா கரெக்டாக அந்த பிரிம்மில் இல்லை, 5-6 மணிக்கு இல்லை, சூரிய உதயத்துக்கு முன்பானா கிட்டத்தட்ட 5 மணிக்கு 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் இட்டுட்டு சிவனையை மனதில் நினைந்து அருவுருவமாக நினைக்கிறது விசேஷம். உருவமாக நினைச்சாலும் பரவாயில்ல. தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். தட்சிணாமூர்த்தியில் அப்படி சிவலிங்கமாகவே நினைக்கலாம். அவ்வளோதான். திருநீர் இட்டுட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு 21 தடவையோ ஆரம்பிங்க. முதல்ல ஒலி வடிவா சொல்லிக்கிட்டே வருகிற பொழுது 48 நாள் கழிச்சு இந்த நீங்க ஓம் நம சிவாயன்னு சொன்னதுக்கு அப்புறம் எக்கோ கேட்கும். நீங்க ஒரு தடவை ஓம் நம சிவாயன்னு சொல்லி முடிச்ச உடனே திரும்பவும் ஓம் நம சிவாய கேட்கும்.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் சொற்பொழிவில் சொன்னது. நீங்கள் டக்குன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன இந்த நியமெல்லாம் ரொம்ப முக்கியம். ராத்திரி என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இட் மேட்டர்ஸ். முந்தின நாள் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுங்கிறது முக்கியம். அதெல்லாம் அதுக்கு இது நான் சொல்கிறது. இந்த குறிப்பு ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்ன இவைகளெல்லாம் நான் சொல்லுகிற குறிப்புகளை தவிர நான் உடனே யோகாசிரியர் நினச்சிட்டு டக்குன்னு இதை அப்படியே நீங்கள் பின்பற்றணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா, யோகம் என்பது நமக்கு அப்பாற்பட்ட கலை அல்ல. அப்படி அப்பாற்பட்ட வாழ்வியல்ல, அப்பாற்பட்டதாகவும் நமக்கு வாழ்வியல்ல கடைப்பிடிக்க முடியாததாகவும் இருக்குமானால் அதை நிச்சயமாக திருமுறையில் சொல்லி இருக்கவே மாட்டாங்க. நம்மால முடியும்னா தான் அதை திருமுறைகளில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர இல்லைன்னா அது வாய்ப்பே கிடையாது. அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ பாருங்க, இதில் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஒருவரையும் பரிசொன்று உண்டு, வானோர் கருவறை பற்றி கடைந்து அமுது உண்டார், அருவரை ஏறி அமுது உண்ண மாட்டார், திருவரையாமனம் தீர்ந்தற்றவாறு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை, நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை, செம்பொன் உள்ளே திகழ்கின்ற சோதியை, நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை, செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை, அன்பினை ஆக்கி அருத்தியை ஒடுக்கி போய், கொம்பினில் ஏறி கும்பிட்டு கூட்டத்தினாரானாரே, கொம்பினில் ஏறி கும்பிட்டு கூட்டம் ஆனாரே. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். ரெண்டே ரெண்டு தான். அன்பினை ஆக்கி அருத்தியை ஒடுக்கி போய். இந்த இரண்டையும் நாம செய்கின்ற பொழுது அன்பினை ஆக்குதல்னா பெருக்குதல். அன்பினை ஆக்குதல் யோகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லப்பா. நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை. சிவபெருமான இரண்டு வரிகள்லையும் மகிழ்ந்து பேசுகிறார் சாமி. நம்பனை ஆதியை நால்மறை ஓதியை, செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை, அன்பினை ஆக்கி அருத்தியை ஒடுக்கி போய். அருத்தின்னா ஆசை. அன்பினை பெருக்கி ஆசையை ஒடுக்கு. அடுத்த ரூல் சொல்றார் யோகத்துக்கு. அன்பை பெருக்கு, ஆசையை ஒடுக்கு. இந்த இரண்டையும் செய்கின்ற பொழுது என்ன ஆகுதான்? செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை, நம்பனை ஆதியை நால் மறை ஓதியை, செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை, கொம்பினில் ஏறி கும்பிட்டு. உங்க இதுல பாடம் என்ன போட்டிருக்கு? கொம்பினில் ஏறி கும்பிட்டு கூட்டினாரே, கூட்டமிட்டார். அது கூட்டமிட்டார், கூட்டமிட்டாரே. கொம்பினில் ஏறி. இந்த கொம்புங்கிறது சுழுமுனார் அடி. கொம்பேரி, கொம்பேரி, கொம்பின் கொம்பேரி. கொம்பு முதுகுக்கு பின்னால இந்த ஸ்பைனல் கார்டில் இந்த 3 நரம்பு ரொம்ப முக்கியமானது நடுவில் போகுது. இந்த சுழுமுனா நாடின்னு ஒன்று. அதனுடைய உச்சியில போய் நிற்கிற பொழுதும்
இந்த நினப்பு சிவன்ல இருந்து தவிர்ந்து போகக்கூடாது. இப்போ யோகா வந்து காமனாக வச்சுட்டாங்க. பொதுவாக சொல்கிறேன், யோகத்தில் எல்லாரும் யோகம் செய்கிறவர்களுக்கெல்லாம் வந்து தியான பொருள் எதுன்னு கேட்டால், இப்போ யோகத்தில் தியானம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு பாடம் வந்து ஆசனத்தோடு முடிஞ்சு போகுதுன்னா, யோகாசனம்னு பேர் இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னடா யோகம் யோகம்னா இந்த ஆசனமெல்லாம் உட்காரதுல பத்மாசனம், இந்த ஆசன வகைகள் இருக்குல்ல அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அது யோகம்னு முடிஞ்சு போச்சு. சில பேர் பிராணாயாமம் வரைக்கும் வந்து நின்றுடுச்சு. இப்போ நான் அதையெல்லாம் பழிக்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்ன அதை சொல்ல வரல நான். திருமூலர் என்ன சொல்கிறேன்னா, தியான பொருள் சிவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி. இப்போ ஏமத்தில் இருந்தாலும், நியமத்தில் இருந்தாலும், பிரணயாமத்தில் இருந்தாலும், பிரத்யாகரத்தில் இருந்தாலும், தாரணையில் இருந்தாலும் ரூல் ஒன்று தான். என்ன? அன்பை பெருக்கி ஆசையை ஒடுக்குதல். அருத்தின ஆசை ரூல் ஒன்று தான். நான் எந்த நிலையில் இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை. 8 படிநிலைகள் இருக்கு. எந்த படிநிலையில் இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் இது ரெண்டும் ரூல் ரொம்ப முக்கியம். யோகத்தில் இப்போ நான் மேலே வந்துட்டேனேங்கிறதுக்காக கீழே ரிலாக்ஸ் பண்ண முடியாது. நான் ரொம்ப சுலபமாக பிரத்யாகாரம் வந்துட்டேன், ரொம்ப சுலபமாக தாரணைக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கீழே இருக்கிற ரூலை ரிலாக்ஸ் பண்ண முடியாது. இயமத்தையோ நியமத்தையோ ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும், எதை கொள்ளணுமோ அதை கொள்ளணும். அது இங்கே சொல்லுகிறார். சமாதி நிலையில பேசுகிறார். சமாதி என்பது ஆதியோடு சமமாதல். அதான் சமாதி. ஆதி என்று சொல்லக்கூடிய பெரும்பொருளாக இருக்கிறதே அந்த தியான பொருளை, அந்த தியான பொருளை அறிகிற நிலை தியானம், அதை அனுபவிக்கிற நிலை. இந்த அனுபவிக்கிற நிலை ஒன்று இருக்குது. அறிந்து கொள்வது ஒன்று, அனுபவிக்கிறது ஒன்று. அறிந்து கொள்வதே பெரிய கஷ்டம் முதல்ல, இல்லையா? திருமந்திரத்துக்கு எங்கேயோ வழக்கம் நடக்குதாமே, எங்கே நடக்குது எங்கே நடக்குது எங்கே தெரியவே இல்லை, எங்கே நடக்குது தெரியல, அந்த இடத்துல நடக்குது, அறிந்து கொண்டாச்சு. இதுவே பெரிய சமாச்சாரம். அறிந்து கொண்டாச்சு. அறிந்து கொண்டா போதுமா? வந்து ஆனந்தப்படணும். உள்ளே இருக்கிற பொருளை அறிந்து கொள்வது தியானம். தியானத்தினுடைய கருவில கொண்டு போய் நிற்க வச்சு அது அறிவு. அறிவின் அடுத்த நிலை ஆனந்தம். அப்ப அறிவு ஆனந்தம். அறிவுக்கு கீழே இருக்கிற நிலை சத்தியம், உண்மை, நெறி, இதெல்லாம் கீழே. அது இல்லாம அங்க மேல போக முடியாது. எங்க எந்த யோகத்துல எந்த இடத்துல வந்தாலும் நீங்க கீழே இருக்கிற அந்த மேல எந்த நிலைக்கு போனாலும் கீழே இருக்கிற நிலைகள்ல அந்த ஏம நியமம் இல்லைன்னா அந்த யோகத்தை நீங்க நம்பவே கூடாது. அதை இங்கே சாமி நல்லா சொல்லுகிறார். நம்பனை ஆதியை செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதி. செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதி இந்த தங்க மாதிரி இருக்குதான். இது இந்த ஆன்மா இது வரைக்கும் அது வந்து தங்கனே தெரியல, தகர மாதிரி கிடந்தது. இப்போ அது தங்கம் மாதிரி அதை ஆக்கின உடனே அதிலிருந்து அந்த மாற்று ஒளிர்கிறது. இந்த மாற்று தான் சிவமாக ஒளிர்கிறது. அது வரைக்கும் மொட்டாத்தான் இருந்தது. இப்பத்தான் அது மலர்ந்து அப்படியே மனம் வீச ஆரம்பிச்சிருச்சு. இந்த மனம் வீசுது பாருங்க, அதுதான் சிவமனம். எங்கிருந்து வரல, வெளியிலிருந்து. அங்கேதான் இருந்தது, தெரியாம இருந்தது. இந்த பொண்ணுக்குள்ள தெரியாம இருந்தது, தங்கத்துக்குள்ள. இப்போ ஒளிர ஆரம்பிச்சது, அதுல அந்த ஒளி தெரிகிறது. அதை சொல்லுகிறார், செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை. ஆன்மாக்குள்ளேயே இருக்கிற அந்த சோதி, அதை இது அறிகிறது. அதை அறிய வேண்டும் என்று சொன்னால் அது அருத்தியை ஒடுக்கி, அருத்தினா ஆசை, ஆசைகளை ஒடுக்கி, அந்த ஆசைகளை ஒடுக்கி, ஆசைன்னா அது சிவத்து மேல மட்டும்தான், சிவன் மேல மட்டும்தான், சிவானுபவங்கள் மேல மட்டும்தான். சிவானுபவம் பெற்று சிவானுபூதி நிலை பெற்று சிவானந்தத்தை அனுபவிக்கிறவர்கள், அந்த சிவ அமிர்தத்தை உண்கிறவர்கள், சிவ நிலையை அனுபவிக்கிறவர்களை புறப்பகைகள் ஒண்ணுமே செய்ய முடியாது. இது அது அடுத்த நிலை, அது அடுத்த நிலை. அது வருகிற பகைகள் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இந்த பகைகள் அப்படி போகும். இந்த யோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்தன்மை, இந்த யோகங்கிறது நான் என்னன்னு உங்களுக்கு முன்னால விளக்கியிருக்கேன். அறிந்து அனுபவிக்கிற அந்த நிலையில இருக்கிறவர்கள்
தம்மை காத்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்க மாட்டார்கள். அவர்களை காப்பது அங்கே சிவம். அது யோகத்திற்கே இருக்கக்கூடிய தனி தன்மை. அது இவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க உலகாயுதமாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு திருஞான சம்பந்தராகட்டும் திருநாவுக்கரசரை தூக்கி உள்ள போட்டாங்க. எங்க சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள போட்டான். சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள போட்டு வெளியில இந்த ஓவனுக்கெல்லாம் ஒரு பெரிய போல்ட்டு போட்டு ஒரு கதை இது இருக்கும், அதை போட்டு அப்படி லாக் பண்ணிடுவான். சேமம் கொழுவி அந்த லாக்க போட்டானோ உள்ள போட்டு அவரை உட்கார வச்சுட்டு கதவை மூடிட்டு லாக் பண்ணிட்டு வெளியில சென்ட்ரி வேற போட்டானோ. இந்த தாத்தா வெளியில எனக்கு தப்பிச்சா ஓட போறார், உள்ளுகளை போட்டு வச்சிருக்கான். உள்ள இருக்கார், உள்ள உட்கார்ந்துருக்கார். இப்ப அவர் உள்ள உட்கார்ந்து இருந்தாரு, அவர் நிலை என்னன்ட்டு அவரே சொல்றார். மாசில் வீணையும் மலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே மாசில் வீணையும் மலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவனிலும். எப்படிங்க இருந்தது அவருக்கு? அது மாதிரி யோகம் அப்பர் சுவாமிகள் இருந்தது அங்கே தவராஜ யோகம். அந்த யோகம் வந்தது உடம்பு ஒன்றுமே பண்ணும், எறும்பு மாதிரி ஆகிடும். அது எந்த எதிர்ப்பு வந்தாலும் அது நமக்கு முழு சரணம் முழு சரணாகதி அப்படின்னு அடைகிற பொழுது நமக்கே இப்படி பாதுகாப்பு தரவர். யோகத்தில் தன்னுடைய கருவிக்கரணங்கள் அத்தனை மனம் முழுக்க தன்னுடைய எண்ணம் முழுக்க அத்தனையும் கொடுத்துட்றாங்களே, அவங்கள இவன் காப்பாற்றாம யாரு காப்பாற்ற முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க ஐயா. அவனை தன்னை காப்பாற்றிக்க முடியாத நிலையில் இருக்கான். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்கிறான், எல்லாத்தையும் அவனை யாரு காப்பாற்ற முடியும்? நான் என்ன தவிர என்று எண்ணி அங்கே அவர்களை காவல் செய்கிறார். இதைத்தான் இந்த சமாதி நிலையில் சொல்றார். அந்த அற்புதமான யோகம் எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் உரிய யோகம் இது. ஆண் பெண் சிறுவர் அத்தனை பேருக்கும் உரியது. தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான மொழி. தூய்மையான மொழிக்கு திருமுறை தான், வேற வழியே கிடையாது என்று இந்த அற்புதமான இந்த நிலையில் சமாதியை நிறைவு செய்து நாம் அட்டமா சித்தியை காண இருக்கிறோம். அடுத்த பகுதியிலிருந்து தொடர்ந்து சிந்தித்து திருமந்திரத்தை நாம் சிந்திக்கிறதே ஒரு யோகம், தனியாக ஒரு யோகம் இல்லை. திருமந்திரத்தை சிந்திக்கிறது, திருமந்திரத்தை பாடல்களை சிந்திக்கிறது, திருமூலருடைய பெருங்கருணையை சிந்திக்கிறது, பெருமானுடைய சிவபெருமானுடைய பெருங்கருணை சிந்திக்கிறது, அதுவும் திருக்கூட்டத்தோடு இருந்து சிந்திக்கிறது, அடியார் திருக்கூட்டத்தின் நடுவே இருந்து அடியார் திருக்கூட்டத்தோடு சிந்திக்கிறது, அதுதான் தவம், அதுதான் யோகம். அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு.